ஹலோ மக்களே! ரகுராம் ஜானகி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரகுராம் கதிரோட மனச கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில கதிரோட பார்ட்னர் நம்ம தனாவுக்கு முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அத பார்த்துட்டு இருந்த தனா அவங்கள சரியா வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ரமணி பாட்டியை எப்படியாவது மாயா சின்னுக்கு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. பத்மா கிட்ட போய் என்னத்த நீங்கள் தானே கண்டிப்பாக சீனுக்கு என் கூட மேரேஜ் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாமே தலைகீழாக நடக்குது, கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு குழந்தைய வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு சாரு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த பத்மாவும் பார்வதியும் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாமே இப்படி தான் போயிடுது, அந்த புடவையை எரிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அந்த மாயா சரியா பிளான் பண்ணி முகூர்த்த புடவைய பத்திரமா வச்சிருக்கா, அது நமக்கு தெரியாம போச்சுல்ல, அதை அபசகுணமா யோசிச்சு எப்படியாவது நடக்க போற முகூர்த்தத்தை தவிர்த்தலான்னு பார்த்தா அந்த மாயா சரியான ஆளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் யோசிக்கிறாங்க. சரி இப்ப நடந்ததுதான் நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னு பத்மா சாரு பார்வதி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு நடக்க போற முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்ததுக்கு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட பேச வராங்க. என்னதான் இருந்தாலும் ரகுராம் ஜானகி கிட்ட ஒதுங்கியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியும் எப்படியாவது ரகுராம் அவங்க நம்ம கிட்ட பேசணும், நம்ம பண்ணது தப்பு தான், அதுக்காக இவங்க இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாயாவும் நம்ம ஜானகிட்ட போய் பெரியம்மா நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, பெரியப்பா சீக்கிரமா ஏத்துப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரகுராமும் கோவில்ல போய் எல்லா வேண்டுதலும் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது அங்க உள்ளவங்களும் ஏற்கனவே நீங்க பண்ணக்கூடிய வேண்டுதல் எல்லாத்தையுமே ஒருத்தங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை காட்டுறாங்க. கதிர் என்னடானா 108 குடம் தண்ணியையும் அதே சமயத்துல நம்ம பிள்ளையாருக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரகுராமும் கதிர் தன்னோட பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் மனைவி இந்த போட்டியில் வின் பண்ணுவா, அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேறுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரகுராமும் கேட்டுட்ருக்காங்க. கதிருக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. எப்படி இருந்தாலும் தனா இந்த போட்டியில் வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க. நம்ம கதிரும் ரொம்ப டயர்டாக வரதை பார்த்து நம்ம தனாவும் கதிர்கிட்ட என்னாச்சுடா எங்கே போயிட்டு வந்த, உன்னை தான் நான் தேடிட்டே இருந்தேன், ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்கவும் நம்ம கதிரும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி இந்த போட்டியில வின் பண்ணிடுவேன்னு தெரியும், ஆனாலும் கடவுளோட ஆசீர்வாதம் உன்கிட்ட இருக்கணும்ல, அதுக்காக தான் வேண்டுதல் பண்ணியிருந்தேன், 108 குடம் தண்ணி ஊற்றுவேன்னு வேண்டியிருந்தேன், அதே மாதிரி செய்துட்டு வரேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட தனாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறது. இப்போ என்ன பண்றது, நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டோமே, கதிர் பாவம் அவனுக்காக தான் எல்லாமே செய்கிறோம், ஆனால் அவனுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல, அவனுக்காக தான் நம்ம ஏற்கனவே அந்த ஸ்பான்சர் கிட்ட பணம் வாங்கிட்டோம், எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் நான் வின் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கதிரோ என்னதானா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க, எப்போவுமே இப்போ பழைய மாதிரி சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும் தனா அதை எல்லாம் வெளிக்காட்டாமல் சமாளித்து விட்டுட்டு போகிறாங்க. இல்லை எதுக்கும் சும்மா டென்ஷனாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் நம்ம கதிரும் எல்லா போட்டியும் நீ தானே வின் பண்ணுற, அப்புறம் எதுக்கு உனக்கு தேவை எல்லாத்தையும் டென்ஷன், இந்த போட்டியிலும் கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவா, அதுக்காக எல்லாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம தனாவுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ரொம்ப குழப்பமாகவே இருக்கு. அங்கே அப்பாவும் ஏற்கனவே அந்த புவனேஸ்வரி கிட்ட சவால் விட்டுருக்காங்க, என்னோட பொண்ணு மட்டும் இந்த போட்டியில் வின் பண்ணலைன்னா இது வரைக்கும் நான் வகிக்கிற தலைவர் பதவி எல்லாத்துலேயுமே இருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் அப்படியே திணறி போயிடுறாங்க. நம்ம கதிரோ சரி கோச்சிங் தான் உனக்கு நேரம் ஆகிட்டே கிளம்ப வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதியை எப்படியாவது இந்த கதிர் தனாவை பழி வாங்கி ஆகணும், தனா இந்த போட்டியில் வின் பண்ணவே கூடாது, இவா மட்டும் இந்த ஸ்பான்சர் கிட்ட ரூபாய் வாங்கின விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா தனா எந்த போட்டியிலையுமே அவள் கலந்துக்க முடியாத மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசுபதி திட்டம் போடுறாங்க. புவனேஸ்வரியும் கார்த்திகிட்ட வந்து என்ன கார்த்தி எல்லாமே எப்படி நடந்துட்டுருக்கு, அந்த அகாடமிக்கு போனியா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனிஃபருக்கு நீ நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படியாவது அந்த ஜெனிஃபர் தான் இந்த போட்டியில் வின் பண்ணணும், தனா பணம் வாங்கின விஷயம் எல்லாம் இது வரைக்கும் ரகுராமுக்கு தெரியாது, அவனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எல்லாருக்கும் முன்னாடி அவன் பொண்ணுனால தலை குனிஞ்சு தான் நிற்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க.
அதே சமயத்துல கதிர் ஏஜென்சி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும், கார்த்தியும் இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு போல. கதிர் ஏஜென்சியை கதிர் நல்லபடியா ரன் பண்ணணும்னா அந்த பார்ட்னருக்கு இன்னும் கொஞ்சம் ரூபாய் தேவைப்படுது போல. அந்த ரூபாய் கொடுத்தா தான் கதிரும் ஒரு நல்ல பொறுப்புல வர முடியும்னு சொல்லிட்டு தான் தானா ஏற்கனவே அந்த ஸ்பான்சர் கிட்ட பணம் வாங்கினா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லவும், புவனேஸ்வரி அடுத்த பிளானை போடுறாங்க. எப்படியாவது அந்த பார்ட்னர் கிட்ட பேசி அந்த கதிரை அவங்க முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரும் தனாவும் கோச்சிங் போயிட்டு வராங்க. நம்ம தனாவ கதிரும் பார்த்த உடனே அந்த பார்ட்னரும், "சரி கதிர், நீ எங்க போயிட்டு வர? உனக்கு ஏஜென்சில கொஞ்சம் வேலை இருக்கு. என் கூட வான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படியே நம்ம தனாவையும் ட்ராப் பண்ணிடலான்னு சொல்றாங்க. இப்படியே நம்ம கதிர், தனா, அந்த பார்ட்னர் எல்லாருமே சேர்ந்த மாரி வராங்க. இப்ப அப்படி கார்ல இருந்துட்டு இருக்கும்போது அந்த பார்ட்னர் கதிர் கிட்ட வந்து, "ஏற்கனவே ஒரு டைம் ஒரு ஹோட்டல்ல பெரிய ஆர்டர் நீ வாங்கி கரெக்ட்டா டெலிவர் பண்ணிட்ட. அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நீ போய் பேசினா தான் அது நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தோணுது. அவங்கள வேற யாராவது விடலாம். ஆனா அவங்க மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்படியும் நீ பேசினா தான் அது கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டவுடனே கதிரும் ரொம்பவே டல்லாட்டு, "சரி நான் அத பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தனாவும் அதுல இருந்துட்டு இருக்காங்க. தனாவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே நம்ம ஏஜென்சிக்கு போகும்போது அந்த பார்ட்னரும் கதிர் கிட்ட வந்து, "சரி சரி, இதுல நிறைய சிலிண்டர் இருக்கு. இதையும் அப்படியே டெலிவர் பண்ணிரு" அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிர் அந்த பார்ட்னர் கிட்ட, "என்ன நீ இப்ப இப்படி பேசுறீங்க? என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே. அந்த ஹோட்டல்ல ஆர்டர் வாங்கணும். அத பத்தி தானே பேசுறதுக்காண்டி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க" அப்படின்னு சொல்லவும், அந்த பார்ட்னரும், "நீ இப்படியெல்லாம் பேசாத. ஒழுங்கு மரியாதையா யூனிஃபார்மை மாட்டிட்டு வந்து சிலிண்டர் டெலிவர் பண்ணக்கூடிய வேலையை பாரு" அப்படின்னு சொல்றாங்க. கதிரும் அந்த பார்ட்னரை எதிர்த்து பேசவும், பார்ட்னரும், "இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. பணம் எல்லாம் இல்லத்தவ எதுக்கு எதிர்த்து பேச போற" அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தானா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம கண்ணு முன்னாடியே கதிரை இவன் இவ்வளோ அவமானப்படுத்துருவான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் தானே. அதனால தானே கதிர் இப்படி இருக்கான். கதிர் ஏற்கனவே இவ்வளோ ரூபாய் கொடுத்த அப்புறமும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லா போட்டியுமே முடியட்டு, அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும்னு யோசிக்கிறாங்க. நம்ம கதிர் அவங்கள்ட்ட வந்து, இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க அப்படின்னு பேசினாலும் அந்த பார்ட்னர் எதிர்த்து பேசுறதுனால நம்ம கதிருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே அந்த சிலிண்டர் போடக்கூடிய யூனிஃபார்மை எடுத்துட்டு வராங்க. அப்படியே போட்டுட்டே வராங்க. கதிர் அப்படியே மனசுல யோசிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் இது கொஞ்ச நாளுக்கு தான். தனா மட்டும் இந்த போட்டியில வின் பண்ணிட்டானா அதுக்கப்புறமா அந்த பிரைஸ் தொகையை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த ஏஜென்சில நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம கதிரும் அதை பொறுத்துட்டு இருக்காங்க. நம்ம தனாவும் கதிர் அந்த மாதிரி யூனிஃபார்ம்ல பார்த்த உடனே கொஞ்சம் வருத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம். இன்னும் இந்த கதிர் இவ்வளோ ஏஜென்சி ஆரம்பிச்ச அப்புறமா ஒரு ஓனர் மாதிரி இருக்க முடியலையே, இவ்வளோ கஷ்டப்படுறானே. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம அப்பா முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த சமயத்துல திருப்பியும் கதிர் இப்படி டெலிவர் பண்ணிட்டு இருக்கத பார்த்தாங்கன்னா திருப்பி அவங்க அவமானப்படுத்த தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது எல்லாமே அந்த போட்டி முடியற வரைக்கும் தான். எப்படி இந்த போட்டியில நம்ம வின் பண்ணாண்டா நம்ம கதிர்க்காக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நம்ம தனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.